விளையாட்டு வீரர்கள் நிறைந்த மணிப்பூர் மாநிலத்தில் சென்ற ஆண்டு உங்களுக்கு தெரியும் கலவரங்கள் நடந்த பொழுது அங்க இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் பயிற்சி பெற முடியாத ஒரு சூழல் இருந்தது. விளையாட்டு கட்டமைப்புகளை இதனை உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அங்குள்ள விளையாட்டு வீரர்களை, மணிப்பூர் விளையாட்டு வீரர்களை தமிழ்நாட்டிற்கு வந்து பயிற்சி மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருந்தார்கள். அதன் பேரில் முதலமைச்சருடைய அழைப்பின் பேரில் சுமார் 20 மணிப்பூர் வீரர்கள், விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து வாள்வீச்சு மற்றும் குத்துச்சண்டை போட்டிகளுக்காக 30 நாட்கள் சென்னையில் தங்கி பயிற்சி பெற்றார்கள். அவர்களுக்கான விமான பயண கட்டணம், தங்குமிடம், உணவு உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமே தமிழ்நாடு அரசு ஏற்றது. திராவிட மாடல் என்றால் என்னவென்று சிலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பெயர்தான் திராவிட மாடல் என்பதை எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பயிற்சி பெற்ற அந்த மணிப்பூர் வீரர்களில் 2 பேர் கேலோ இந்தியா இளையோர் போட்டியில் 2 பதக்கங்களை வென்றனர் என்பதை இந்த மாவட்டத்தின் வழியே தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையில் பன்னாட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதியை முதலமைச்சர் அவர்கள் அளித்திருந்தார்கள். நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுரைப்படி அந்த மைதானத்தை அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்யும் பணியை 2 வாரங்கள் முன்பு நாம் கோவை சென்ற பொழுது தொடங்கியுள்ளோம். இந்த ஆண்டில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்ற தகவலையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.